பரம கருணாமூர்த்தியான பகவானுடைய கிருஷ்ணாவதாரத்தை யோகேஸ்வராவதாரமாக வர்ணிக்கிறது. எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணா எத்திர பார்த்தோ தனுர்தரா. யோகேஸ்வரன் அப்படின்னா யோகம் அப்படிங்கிறது யமனியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார தாரணா தியான சமாதி அப்படிங்கக்கூடியதான அஷ்ட அங்கங்களோட கூடினதுக்கு யோகம்னு பேர். எல்லாரும் அதில் உள்ள ஆசனத்தை மட்டும்தான் இன்னைக்கு லோகத்தில் சொல்லுவா எல்லாருமே. அதை தாண்டி போனால் கண்ணை மூடிக்கோ குரு மத்தியில் பாடும்பா. அதில் ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. அதில் குண்டலினி சக்தி கிளம்பி சகசிராரங்கிறத அடையணும். நம்ம உடம்புல 7 சக்கரம் இருக்கு. கீழே இருக்கிறதுக்கு மூலாதாரம்னு பேர். அதுக்கப்புறம் சுவாதிஷ்டானம், அதுக்கப்புறம் அநாகதம், அதுக்கப்புறம் விசுத்தி, அதுக்கப்புறம் ஆஜ்ஞை, அதுக்கப்புறம் சகசிராரம் அப்படின்னு இருக்கு. இந்த சக்கரங்களை பேதிச்சுண்டு இப்போ ஒரு தேங்காய் எண்ணெய் பாட்டில் எண்ணெய் பாட்டில் வாங்கினோம்னா நடுப்பில் ஹோல் போடாமல் இருப்பாள். ஒரு ஊக்க வச்சுன்னு ஹோல் போட்டப்புறம் தானே அந்த இடம் வரும். அது மாதிரி இந்த சக்கரங்களை ஹோல் போட்டுன்னு போகணும் மேலே. அதுக்கு தான் இந்த யோகாபியாசம்னு பேர். இதை தாண்டி போகணும் அந்த முடிச்சாவுக்கு. ஒரு உதாரணத்துக்காக அப்படி சொல்கிறேன், உடனே அப்படிதான்னு எடுத்துக்கக்கூடாது. அப்படி பண்ணும்போது ஒவ்வொரு சக்கரத்தை தாண்டும் போது ஒவ்வொரு சித்தி ஏற்படும். முதல்ல பஞ்சபூதங்களுடைய சக்கரம், பஞ்சபூதங்களுடைய சக்கரம். அதுக்கு அடுத்தது அப்படிங்கிறது அகங்காரம். அதுக்கப்புறம் மேலே இருக்கிறது அப்படிங்கிறது அமிர்தமயமான. இந்த பஞ்சபூதங்கள் அப்படிங்கிறதே, பஞ்சபூதங்கள்னா ஆகாசம், காற்று, நெருப்பு, நீர், நிலம். இதுக்கு சில தன்மாத்திரைகள் உண்டு. என்ன தன்மாத்திரை? ஆகாசத்தோடது சப்தம், காற்றோடது ஸ்பரிசம், நெருப்போடது ரூபம், ஜலத்தோடது ரசம், பூமியோடது கந்தம். இந்த அனுபவம் 2 வகையாக வரும். ஒன்று அந்த சக்கரத்தை தாண்டும் போது நமக்கே அந்த கந்த வாசனை வரும். நமக்கே ரசம் அப்படியே நாக்குலேருந்து தேன் சொட்டுற மாதிரி இருக்கும். நமக்கே காதில் வீணா கானம் ஏற்படும், மிருதங்க சப்தம் ஏற்படும், வண்டு ரீங்காரம் மாதிரி இருக்கும், பிரணவத்தோட சப்தம் ஏற்படும். இதில் தூர சிரவணம், தூர தரிசனம், தூர சஞ்சாரம், இந்த சித்திகள்லாம் ஏற்படுத்துனா ஜலத்து மேலே அப்படியே நடக்கலாம், நெருப்பு மேலே உட்காந்துப்பா, ஆகாசத்தில் நடக்கலாம். ஒரே சமயத்தில் இந்த ஊர்லேயும் காட்சி கொடுப்பா, அந்த ஊர்லேயும் காட்சி கொடுப்பா. ஞானானந்த சுவாமிகள் சரித்திரத்தில் அதெல்லாம் நிறையா உண்டு. ஒரே சமயத்தில் பல இடத்துல அவர் தரிசனம் கொடுத்தார் அப்படிங்கிறது எல்லாரோடதுலையுமே உண்டு. அது பரமாச்சாரியால் இது மாதிரி கொடுத்துருக்கா. அது மட்டும் இல்லை, அங்கே என்ன பேசுகிறாங்கிறத இங்கே கேட்டு சொல்லலாம். இப்போ அமெரிக்காவில் அவள் என்ன பேசுகிறா, அவளுக்கு தரிசனம் கொடுக்கலாம், அவள் பண்ணுறத பார்க்கலாம் இங்கே உட்காந்துண்டு. இதெல்லாம் பொய் இல்லை. பொய் இல்லைங்கிறதுக்கு இந்த அறிவியலுடைய ஆராய்ச்சியில் அதெல்லாம் நிரூபணமாகும். ஏன்னா பஞ்ச பரமாணுக்கள் பூதங்களோடது. அந்தந்த பரமாணுக்களில் நாம் செலுத்தும் போது அது ரிஃப்ளெக்ட் ஆகி அங்கேருந்து நமக்கு திருப்பி இது பண்ணுங்கிறதெல்லாம் இன்றைக்கி சொல்கிறாளோன்னு. இதை ஒரு கருவியை வச்சுன்னு தானே பண்ணுறோம் நாம். இப்போ நான் இதில் உபன்யாசம் பண்ணுறேன், இதே சமயத்தில் அமெரிக்காவில் பார்க்குறாரு. இது எப்படி சாத்தியம்? இது ஒரு கருவியினால். இதை சகஜமாக நம்ம உடம்ப வச்சுட்டே அதை பண்ணுற மாதிரி சித்திகளை ஏற்படுத்திக்கிறது. இதுக்கு ரொம்ப முக்கியமானது என்னென்னா பிரம்மச்சரியம்ங்கிறது. அது ரொம்ப முக்கியமானது. பிரம்மச்சரிய நியமாதிபிரி யமைஹி அப்படின்னு 4வது தசகத்தில் ஆரம்பிக்கிறதேவே சொல்லுவார் நாராயண பட்டத்திரி. பிரம்மச்சரியம் சித்திச்சாதான் இவைகள்லாம் சித்திக்கும் அப்படின்னு. இப்போ கிருஷ்ணாவதாரத்தை எடுத்துப்போம். 2 விஷயம். பகவான் இது மாதிரி அந்த தேவதைகளெல்லாம் ஜெயிச்சாருங்கிறது தான் சரித்திரமே. அக்னியை ஜெயிச்சார், தாவாக்னி பக்ஷணம், நாகர்களை ஜெயிச்சார், வருணனை ஜெயிச்சார், இந்திரனை ஜெயிச்சார், பிரம்மாவை ஜெயிச்சார், யமனை ஜெயிச்சார், சிவபெருமான ஜெயிச்சார் அப்படிங்கிறதெல்லாம் கிருஷ்ணாவதாரத்தில் வரது.
மன்மதனை ஜெயிச்சார் அப்படிங்கிறது தான் ராசக்கிரீடைங்கிறது. இதெல்லாம் ஜெயம், மன்மத ஜெயம், பிரம்ம ஜெயம். ஜெயம்னா என்ன அர்த்தம்? சண்டை போடுறது இல்லை. இப்போ இந்திரன், இப்போ நான் ஒரு சித்தி பண்ணுறேன்னா இந்திரன் வந்து எனக்கு தரிசனம் கொடுப்பான். தரிசனம் கொடுத்தா அவன் என்ன சொல்லுவான்? நீ இந்த சித்தியை கண்டினியூ பண்ணாத, என்னோட வா, நான் வந்து உனக்கு சொர்க்கத்தில் சமாசனம் தரேன் உனக்கு அப்படிம்பா. நமக்கு என்ன தோணும்? இப்போ எத்தனையோ பேரை பார்க்குறமே, நேர்மைக்காக போராளிகள் அப்படிங்கிற பேரில் விலை போகிறவா எத்தனை பேர் இருக்கா? ஆரம்பிக்கிறதே நான் நேர்மைக்காக போராடுறேன், நாட்டையே க்ளீன் பண்ண போகிறேன் விளக்கமத்தை வச்சுட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு வீடு முழுக்க குப்பையை சேர்த்துக்கிறவன் எத்தனை பேர் இருக்கான்? எத்தனை ஃப்ராடு இருக்குது பார்க்குறோமோன்னு நம்ம. இப்படி தான் இது எல்லாத்துலேயுமே உண்டு. என்ன ஆகும்னா நம்மளே மயங்கி போயிடுவோம். சங்கஸ்மயாகரணம் புனரனிஷ்ட பிரசங்காத் அப்படின்னு சூத்திரம். சங்கத்தினாலையும் ஸ்மயத்தையும் ஒருத்தன் அடைஞ்சான்னா புனரனிஷ்ட பிரசங்காத், திரும்பி கீழே விழ வேண்டியதா. சங்கம்னா என்னன்னா இது மாதிரி இந்திரன்லாம் கூப்பிட்றதே அவனோட சேர்ந்து போனோம்னா அப்புறம் திரும்பி ஞானத்தை அடைய முடியாது. சில பேர் அதை வேண்டான்னு தவிர்த்தாலும் அகங்காரம் இருக்கும், ஸ்மயம் இருக்கும். இந்திரனே கூப்பிட்டான் சார் நான் போகல அப்படின்னு பெருமை பேச்சுப்பா, வேலையை பார்த்தாலே தெரியும். என்ன அன்றைக்கே கூப்பிட்டா நான் இந்த ஒரு ரொம்ப பழமையான ஒரு அரசியல்வாதி ஒருத்தர், அவர் பேரை சொல்ல வேண்டாம், அவர் சோவோட பேசுகிறதே ஒரு விஷயம் சொன்னார். கெட்டு போகிறதுன்னு தீர்மானம் எடுத்துனா கழுவியார் அப்புறம் இதுக்கு காத்துன்னு இருக்கணும்னாரு. அது மாதிரி நீ சோரம் போகிறதுன்னு தீர்மானம் பண்ணிட்டேன்னா நீ கூப்பிடல அப்படிங்கிறத என்ன பெருமையா? போய் தொலைஞ்சு போயேன். நேர்மையாக இருந்தால் கடைசி மட்டும் போராடணும். வாழ்க்கையில் தர்மத்துக்கும் நீதிக்கும் சத்தியத்துக்கும் போராடணும், அதர்மத்தை எதிர்த்து போராடணும் அப்படிங்கிறதெல்லாம் விஷயம். பாதியில் விலை போயிட்டோம்னா அப்புறம் என்ன இருக்குது? இது மாதிரி பாதியில் இந்த ஆன்மீகத்துலேயும் விலை போயிடுவான். இப்படி நான் சொல்கிற மாதிரி இந்திரன் கூப்பிட்டானா விலை போயிடுவான், அக்னி கூப்பிட்டானா விலை போயிடுவான். இப்போ நாம் இங்கேருந்து மெட்ராஸ் போகிறோம்னா நம்மளோட லட்சியம் மெட்ராஸ். நடுப்பில் வந்து விழுப்புரம் வருது, திண்டிவனம் வருது, எத்தனையோ ஊர் வருது. அந்த ஊர்லேயே நாம் வந்து அந்த ஊர்லேயே நாம் வந்து மயங்கி இதுவே மெட்ராஸ்ன்னு நினச்சி தங்குறோமா? அதெல்லாம் பார்த்துட்டு போகிறோம். ட்ராவலில் அதெல்லாம் பார்த்துட்டு போகிறோம். எப்படி அந்த ஊரில் நாம் நின்றுடலையோ அது மாதிரி ஆன்மீகத்தை அடையும் போது ஞானம்தான் நமக்கு லட்சியம். போகிற பாதையில் உள்ள இதை கண்டு மயங்கினோம்னா திரும்பி கீழே இறங்கிவிட வேண்டியதுதான். கிருஷ்ணாவதாரம் யோகேஸ்வர அவதாரம், இதை காமிச்ச அவதாரம். ரெண்டாவது 16,100 சொச்சம் பெண்ணை கல்யாணம் பண்ணிண்டான்னா நித்திய பிரம்மச்சாரினே நமகான்னு ஒரு அர்ச்சனை கிருஷ்ணாஷ்டோத்திரத்தில். எப்படி வரும்? நித்திய பிரம்மச்சாரினே நமகான்னு இருக்கு. அதையும் தாண்டி சொல்கிறேன், அயோக்கிய பசங்களுக்கு பதில் சொல்கிற மாதிரி இது. நாரதர் போய் பார்த்தாருன்னு இருக்கு பின்னாடி துவாரகையில், ஏகாதசத்தில் வரும். அது நாரதர் வந்து பார்க்குறார் துவாரகையில். 16,108 வீடு கட்டி கொடுத்துருக்கான் பகவான். எந்த வீட்டில் போய் பார்த்தாலும் பகவான் இருக்கான். உனக்கு அது மாதிரி இருக்கிற சக்தி இருந்தால் நீ 16,000 20,000 வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம். முடியுமா உன்னால்? யோகம் சித்திக்காமல் அப்படி ஒரே சமயத்தில் பல ரூபங்கள் எடுக்க முடியுமா? இந்த இந்த மகரிஷி ஒருத்தர் மீனை பார்த்து சௌபரின்னு பேர், சௌபரின்னு ஒரு மகரிஷி. அவர் வந்து இதே மாதிரி தான் மாந்தாதாவோட பெண்ணை 50 பேரை கல்யாணம் பண்ணிட்டார். நவமஸ்கந்தத்தில் வரும் அந்த கதை. பின்னாடி என்ன ஆகும்னா மாந்தாதா வந்து பார்க்குறான் 50 வீட்லேயும் இருக்கார். அதை தாண்டி தனியாக ஒரு அரச மரத்தடியில் உட்காண்டிருக்கார் அவர். அப்போ தான் மகரிஷிகளோட மகிமை என்னங்கிறத அவன் புரிஞ்சுட்டான் அப்படின்னு வரும். எல்லாம் நாம் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்லப்படுறதே தவிர கட்டுக்கதைகள் கிடையாது. இதெல்லாம் சத்தியம். இன்னைக்கு நிரூபணமாக இப்போ எத்தனையோ மதங்கள் எத்தனையோ விஷயங்களை சொல்கிறது, அதெல்லாம் எல்லாமே நம்பிக்கையினுடைய அடிப்படையிலேயே தவிர நிரூபிக்க முடியுமானா நிரூபிக்க முடியாது. நம்ம மதத்தில் சொல்லப்படுற எல்லாமே நிரூபணம் மாறுது, கண்ணுக்கு எய்த்தாப்புல நம்ம பார்க்குறோம். அப்படிங்கிறது நாம் அதை என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் அப்படிங்கிறது தான் விஷயம். பகவான் கிருஷ்ணாவதாரத்தில் அதுதான்.
தயிர்பால் வெண்ணையை திருடினான்னா கோபிகைகளுக்கு தன் ஸ்மரணையை கொடுக்கணுங்கிறதுக்காக பண்ணினான். அதன் பிறகு பிருந்தாவனம் வந்ததுக்கு அப்புறம் அசுரர்களையும் வதம் பண்ணினான், தேவதைகளையும் ஜெயிச்சான் பகவான்னா. இதெல்லாம் தாண்டி கடைசியில ராசக்கிரீடை பண்ணினது மன்மத ஜெயம். பொதுவா எல்லாத்தையும் ஜெயிக்க முடியும், மன்மதனை ஜெயிக்கிறது கஷ்டம். ஜிகோபஸ்த திருத்திர் ஜயா அப்படின்னு பாகவதமே சொல்றது. ரெண்டை ஜெயிக்கிறது கஷ்டம், காமத்தை ஜெயிக்கிறது கஷ்டம், வாக்க உணவை ஜெயிக்கிறது கஷ்டம். ஏன் அப்படின்னா மனித பிறவி இல்லை. நாம் எப்போ உடம்ப புழு பூச்சி பறவைகிறவ நாய் நரி என்னவா இருந்தாலும் எல்லா உலகத்தில் உள்ள எல்லா உயிரினத்துக்கும் இப்போ நான் சொல்கிற இந்த ரெண்டு உணர்ச்சி உண்டு. காமமும் இருக்கும், சாப்பாடு பசியும். இப்போ இந்த ஜென்மாவில் சில விசேஷமான சக்திகள் எனக்கு இருக்கலாம். பறவை ஜென்மாவில் பறக்கிற சக்தி இருக்கலாம், மீன் ஜென்மாவில் நீந்தர சக்தி இருக்கலாம். அது அந்தந்த ஜென்மாக்குள்ள விசேஷ சக்தி. இப்போ நான் சொன்ன அந்த சாப்பாடுங்கிறதும் காமங்கிறதும் உலகத்தில் இல்லாத உயிரினம் உண்டோ? அப்போ எல்லா ஜென்மாவிலையும் இது இருக்கிறதுனால வாசனை இது ரொம்ப ஜாஸ்தி. இதுக்கு பலம் கூட. ஒரு கண்ணூட்டி பிறந்த உடனே ஒரு மிருகம் குட்டியை பெக்கிறதுன்னு வச்சுக்கோங்க, மானோ யானையோ பசுவோ, கவனிச்செல்லாம் தெரியும். நாய்க்கு கண்ணு திறக்காது, தெரியுமா? இருக்காது. 5-6 நாள் அதுக்கு கண்ணு திறக்காது, கண்ணே தெரியாது, அப்புறம் தான் கண்ணு தெரியும். ஆனால் பிறந்த உடனே அப்படியே தவிழ்ந்து அம்மாட்ட பால் குடிக்கிறதுக்கு யார் சொல்லி கொடுத்தா? அதுக்கு இதுக்கெல்லாம் யார் சொன்னா? அப்படின்னா இதெல்லாம் ஜென்ம ஜென்மாவா வர வாசனை. அப்போ அந்த மன்மதனை அது மாதிரி தான் காமங்கிறது. மன்மதனை ஜெயிக்கிறதெல்லாம் அவ்வளோ சுலபம் இல்லை. அதனாலேயே ஸ்ரீதர சுவாமிகள் இந்த இதுக்கு அவதாரிக்க வைக்கும்போது, ராசக்கிரீடைக்கு ராச பஞ்சாத்தியாயியில் அவதாரிக்க வைக்கும்போது பிரம்மாதி ஜெய சம்ரூட தர்ப்ப கந்தர்ப்ப தர்ப்பா ஜெயதி ஸ்ரீபதிர் கோபி ராசமண்டல மண்டிதா அப்படிங்கிறார். பிரம்மாதி தேவதைகள் எல்லாம் ஜெயிச்சுன்னு வந்த பகவான் கந்தர்ப்பனுக்கு ஒரு தர்ப்பம் இருந்தது. கந்தர்ப்பன்னா மன்மதன், தர்ப்பம்னா அகங்காரம், திமிரு, தன்னை யாரும் ஜெயிச்சதில்லைன்னு. சிவபெருமான் ஜெயிச்சாரே, மன்மதனை ஜெயிச்சார்னு சிவபெருமானுடைய கதையில வரதேன்னார். கதையில வந்துருத்தே தவிர அவரும் ஏமாந்ததுனால தானே சபரிமலை போறோம். அவரும் ஏமாந்து போயிட்டார் அப்படிங்கிறது தானே உண்மை. அதனால அந்த ஒரு திமிரை அடக்கிறதுக்காக பகவான் ராசக்கிரீடை பண்றான். அதுல எப்படி திமிரு அடங்கினதுன்னா, பொதுவாக அந்த காமத்தை வஸ்து பிரத்யக்ஷத்துல வைராக்கியம்னு சொல்லுவா சாஸ்திரங்கள்ல. நீ வைராக்கியமா இருக்கிறது விஷயம் இல்லை, வஸ்து பிரத்யக்ஷத்துல இருக்கணும். எல்லா சமையலையும் பண்ணி வச்சு அதை பார்த்துட்டு ஏகாதசி உபவாசம்னு சொல்லணும். கல்லு கடையில வேலை பார்த்துட்டு ஒரு டிராப் குடிக்காம இருக்கணும். இதெல்லாம் பரீட்சை பண்ண முடியாது. ஆரம்ப காலத்துலலாம் இதெல்லாம் இல்லாமல் இருக்கணும் தான் ஜாக்கிரதையாக இருக்க முடியும். தடுமாற்றம் சித்திச்சுடுத்துனா அப்புறம் சகஜமாக இருப்பார். ஆரம்ப காலத்தில் நியமங்கள் அதனால தான் சொன்னது. நம்மாத்திலேயே ஏகாதசின்னா அன்னைக்கு திடீர்னு மாப்பிள்ளை பொண்ணெல்லாம் வந்துட்டான்னா விசேஷமாக சமையல் பண்ணாருன்னா அந்த மாமாவை பார்த்து தான் நான் சொல்கிறது தெரியும். நான் அப்புறம் அடுத்த ஏகாதசி இருந்துக்கிறேன், மாப்பிள்ளையை தனியாக சாப்பிட சொல்லக்கூடாதும்ப. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த முருங்கைக்காய் சாம்பார் வாசனை மூக்க தொலைச்ச உடனேவே ஏகாதசி பறந்து போயிடுது. அவர் அறியாமல் அந்த சமையல் வாசனை உள்ளே வந்த உடனேவே. அதனால தானே ஸ்வீட் ஸ்டாலோ பழங்கள்லையோ கவனிச்செல்லாம் எல்லாம் கண்ணில் தெரிகிற மாதிரி வச்சுருக்கான். அவன் ஒரு பிரிட்டானியா டின்னில் அடுக்கி வச்சுருந்தான் வெங்காய வெக்கோடாவை பண்ணின்னு வச்சுக்கோங்க, ஒரு பொட்டலம் வைக்காது. பழம் ரயில் எல்லாம் மெட்ராஸ் மாதிரி உள்ள இடங்கள்லையோ பழக்கடையிலையே போனேன்னா கட் பண்ணி நமக்கு கொடுப்பா. இதெல்லாம் ஒரு அதில் உள்ள ஒரு சூக்ஷ்மம். அது எனக்கு வேண்டாம்ப்பா, இது வேண்டாம், ரொம்ப நன்னா இருக்கும் சாமி, சாப்பிட்டு பாருங்க. இல்லைப்பா, நான் எனக்கு வாங்குற யோசனை கிடையாது, நீ வாங்க வேண்டாம், நான் ஃப்ரீயாக தரேன்மா. இப்படி போகிறவன் வரவனுக்கெல்லாம் ஃப்ரீயாக கட் பண்ணி கொடுக்கறதுக்கு அப்பம் பாட்டு நான் சொத்து சேர்த்து வச்சுருக்கான். பின்ன எப்படி கொடுக்குறான் அவன்னா, வாங்க வேண்டாங்கிற எண்ணத்தோட உள்ளவன் இந்த பீஸை ஒன்று சாப்பிட்ட உடனே மனசு மாறி போயிடும். சரிப்பா இதில் ஒரு 1/2 கிலோ கொடு அப்படிங்கிற மத்தியில் அப்போ இவன் தடுமாற்றத்தை அடையிறான். இது ஜாகிரதை. இந்த ராசக்கிரீடையில் அந்த விஷயம் என்னன்னா, இத்தனை பெண்கள் இவர்களோட பகவான் ராசக்கிரீடை பண்ண போது ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோட சரி.
காமத்துக்கு அங்கே இடம் கிடையாது. காமத்துக்கு இடம் கிடையாதுங்கிறது எப்படி நிரூபணமாறுதுன்னா, எந்த ஆனந்தத்தோடு அவர்கள் வந்தார்களோ அது 100 மடங்காகி போனார்கள் அப்படின்னு அங்கே இருக்கு பாகவதத்தில். காம சுகம் அப்படி கிடையாது. உலகத்தில் எந்த சுகமும் சிற்றின்பத்துக்கு மட்டும் என்ன ஒரு அடையாளம்னா எண்டு உண்டு, முடிவு உண்டு. பேரின்பத்துக்கு தான் எல்லை கிடையாது. பிரதிக்ஷணம் வர்த்தமானம் சூக்ஷ்மதரம் அனுபவ ரூபம் அப்படிம்பார் நாரத பக்தி சூத்திரத்தில் சொல்லும்போது. பிரதிக்ஷணம் வர்த்தமான் உச்ச நிலைன்னு சொல்ற மத்தியில இந்த உச்சம்ங்கிறதே கிடையாது பேரின்பத்துக்கு. ஏன் கிடையாதுன்னா எல்லை கிடையாது. எல்லை இல்லைங்கிறதுனால அதுக்கு முடிவே கிடையாது. சிற்றின்பத்துக்கு எல்லை உண்டு. எல்லை இருந்ததுன்னா என்ன ஆகும் அப்படின்னா அந்த விஷயம் கச்சி போயிடும். இந்திரியத்துக்கும் விஷயத்துக்கும் எப்ப சம்யோகம் ஏற்படுறதோ அதனுடைய முடிவில் விஷயம் கச்சி போகும். கச்சி போகும்னா பிடிக்காம போகும். இப்போ வாழைப்பழம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன். எத்தனை வாழைப்பழம் சாப்பிட முடியும்னால 2 சாப்பிடலாம், 4 சாப்பிடலாம், போருன்றும். அப்புறம் வேணா சாப்பிட்றேன்னு சொல்லலாமே தவிர இப்போ என்னால் சாப்பிட முடியாது ஒரு கட்டத்துக்கு மேலே. இது மாதிரி தானே எல்லாமே. காமசுகம் உள்பட அப்படித்தானே. எந்த ஆனந்தத்தோட வந்தார்களோ அந்த ஆனந்தம் 100 மடங்காகி போனார்கள்னா அப்போ அது காமசுகம் இல்லை. இது அடிப்படையில் வச்சுன்னு கேட்டா போதும். மனசுல ஒரு விகாரமான எண்ணங்கள் வராது. ஏன்னா இது ஆரம்பிக்கும் போதே சுகாச்சாரியால் இதுவரைக்கும் கிருஷ்ணன்னும் சியாமசுந்தரம்னும் கோபாலன்னு ஒவ்வொரு சரித்திரத்துக்கும் பேர் சொன்னவர் ராசக்கிரீட சொல்லும் போது அப்படி ஆரம்பிக்கல. பகவான பிதா ராத்னீஹி சரதோத்புல்ல மல்லிகா வீக்ஷரந்தும் மனச்சக்ரே யோகமாயா முபாஸ்ரிதா பகவான் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். பகவான் செஞ்சான். இந்த ராசக்கிரீடையை செஞ்சது யாரு? பகவான். இது ஞாபகம் வச்சுக்கணும். வேணுகானம் பண்றான் பகவான். நிசம்ய கீதம் ததனங்கவர்தனம் விரஜஸ்திரிய கிருஷ்ண கிரஹீத மானசாஹ அஜக்முரண்யோன்யமலக்ஷிதோத்யமாஹ சயத்ர காந்தோ ஜவலோல குண்டலாஹ துஹந்த்யோபியயுः காஷ்சித் தோஹம் ஹித்வா சமுத்சுகாஹ பயோதிஸ்ருத்ய சஞ்யாவம் அனுத்வாஸ்யாபராயயுः பரிவேஷயந்த்யஸ்தத்ஹித்வா பாயயந்த்யசிசூன் பயஹ. வேணுகானம் பண்ணினா அந்த வேணுகானம் கோபர்கள், கோப பசங்கள், கோக்கள், கோபிகைகள் எல்லார் காதலையும் விழறது. கோபிகைகள் மட்டும் பகவான்கிட்ட ஓடி வரார். காலம் ரஜஸ்திரியா கிருஷ்ண கிரஹீத மானசாக. கோபிகைகள் தங்கிட்ட வரணும்னு சங்கல்பிச்சுன்னு பகவான் பண்றான். அவன் அருளால் அவன் தாள் வணங்கி மணிவாச்சகர். நீங்க ஆசைப்பட்டதுனால மட்டும் ஒரு காரியம் நடந்துடாது. நீங்க அதை உங்களுக்கு அடையணும்னு பகவான் தீர்மானம் பண்ணும். அப்படி இருந்தால் தான் நமக்கு கிடைக்கும். பக்கத்துலேயே இருப்போம், நம்மளை வெளியில் விட்டுரும், வெளியில் உள்ள வாழை கொண்டு உள்ளே விட்டுரும். எத்தனையோ விஷயங்களை பார்த்துருக்கோமே நாம. அவ்வளோ கல்யாணத்துக்கு முன்னாடியே இருப்பேன், தாலி கட்டுற சமயத்துக்கு வெத்தலை வாங்க போயிடுவாங்கியோ. கவனிச்சேன்னா தெரியும். அங்கே அவனா பார்க்கவே இல்லையேம்மா. நீ காரணம் 1000 சொல்லலாம். அந்த அந்த விஷயம்தான் பகவான் கோபிகைகள் மட்டும் வரணும்னு சங்கல்பிக்கிறார். கோபிகைகள் எப்படி வந்தார்கள்னா என்னென்ன காரியமோ அதை அப்படியே விட்டுட்டு வந்தார்கள். எதகரேவ விரஜேத் ததகரேவ பிரவுரஜேத்து அப்படின்னு சந்நியாசத்தை சொல்லும்போது தலையில் தீப்பிடித்தார் போல் அப்படின்னு சொல்லுவா. தனக்கு தலையில தீப்பிடிச்சுன்னா எங்க இருக்கு ஜலம்னு தேடின்னு விட மாட்டானா. அது மாதிரி 4 நட்சத்திரங்கள்லாம் பார்த்து பத்திரிக்கை அடித்து வாங்கிக்கிறதுக்கு பேர் சன்னியாசம் கிடையாது. ரமண பகவான் சொல்லுவார், இது என்ன கத்திரிக்காயா கொத்தரங்காயா வாங்கிறதுக்கு விற்கிறதுக்கு. சன்னியாசங்கிறது என்ன கத்திரிக்காயா கொத்தரங்காயா வாங்கிறது விற்கிறது அப்படிங்கிறது. இது வித்வத் சந்நியாசம் விவிதுஷா சந்நியாசம்னு 2 வகையா இருக்கு. இப்போ நம்ம ஆச்சாரிய புருஷர்கள்லாம் சந்நியாசாசிரம ஸ்வீகாரம்னு பண்ணிக்கிறாளேன்னா, வித்வத் சந்நியாசம்னா என்னன்னா அவதூத்த சரியல சுகாச்சாரியால் மாதிரி, சதாசிவ பிரம்மேந்திரால் மாதிரி, ஜட்ஜி சுவாமிகள்னு சொல்லுவா. இது மாதிரி உள்ளவர்கள்லாம் அப்படியே அவுத்து போட்டு போயிட்டே இருப்பான். அவர்களுக்கு ரமண பகவானுக்கு யாராவது சன்னியாசாசிரமம் கொடுத்தாரே? அப்படிலாம் கிடையாது. அதெல்லாம் அவசியமே கிடையாது. அவளுக்கெல்லாம் கொடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. அது மாதிரி அந்த மாதிரி ஒரு நிலையில இவர்கள் போக பகவான் அவர்களுடைய அகங்காரத்தை போக்குறதுக்காக
மறைஞ்சு போக அவர்கள்லாம் பகவானை குறித்து கானம் பண்ணினதுக்கு கோபிகா கீதம்னு பேர். தன்மனஸ்காக ததாலாபாக தத்விசேஷ்டாக ததாத்மிகாக தத்குணானேவ காயந்தியா. இது பஜனையோ உபன்யாசமோ எதுவாக இருந்தாலும் இந்த ஒரு தகுதி இருக்கணும். தன் மனஸ்காக அதில் முழுகி சொல்லணும். அதை பற்றி தான் பேசணும், அனாவசிய விஷயத்தை பேசக்கூடாது. அந்த ஒரு சேஷ்டைகள் இன்னைக்கு பஜனையிலெல்லாம் அபிநயம்னு பண்ணுறா பற்றியில பகவான் மாதிரியே இப்படி பண்ணுறது அப்படி பண்ணுறது, இதெல்லாம் கோபிகைகள் காண்பிச்ச பாதை தான். அப்படியே அதில் முழுகி இருந்து அந்த மனசோட தத்குணானேவ காயந்தியாக, இந்த குணத்தை தான் சொல்லணும். பகவானை பற்றி தான் பேசணும், வம்பு பேசக்கூடாது. இதையும் எப்படி பேசினார்கள் அப்படின்னு சொன்னால், கோபிகைகள் முதல்ல கோபிகைகள் பாடினார்கள், புலம்பினார்கள், ருருதுகு சுஸ்வரம் ராஜன். அப்புறம் அழுதார்கள். முதல்ல பாட ஆரம்பித்தா, அப்புறம் புலம்புறா மாதிரி புலம்பினா, அப்புறம் பகவானை நினைச்சு அழுதார்கள். அது எப்படி இருந்ததுங்கிறார் சுகாச்சாரியால். சுஸ்வரம்னா அந்த அழுதது சுஸ்வரமாக இருந்தது. சுஸ்வரமானா ஸ்வரசுத்தியாக இருந்தது. ஏன் அழுக ஸ்வரசுத்தியாக இருக்குமான்னா, பகவானை நினைச்சு அழுதாலும் ஸ்வரசுத்தியாக இருக்கும்னு அர்த்தம். இவர்களுடைய ஒரு கானத்துக்காக பகவான் அவர்கள் மத்தியில் தாசாம் ஆவிரபூச்சௌரிஹி ஸ்மயமான முகாம்புஜா பீதாம்பரதர சரத்வி சாக்ஷான் மன்மதான்னு வர. எத்தனை கோபிகைகள் உண்டோ அத்தனை கிருஷ்ணனாக பகவான் வடிவத்தை தரிச்சிருந்து அவர்களோட சேர்ந்து பகவான் ராசக்கிரீடை பண்றான். அங்கனாம் அங்கனாம் அந்தரே மாதவா மாதவம் மாதவஞ்ச அந்தரேன அங்கனாம் இத்தமா கல்பிதே மண்டலே மத்தியகா சஞ்சகோ வேணுனா தேவகீ நந்தனா கேகி கே காதிருத்தானேக பங்கேருஹாலீலகம் சாவலி ஹிருத்யதா ஹிருத்யதா கம்சவம் சாட்டவீதாஹதாவானலா சஞ்சகோ வேணுனா தேவகி. எப்படி அந்த காலத்துலலாம் நம்ம மாத்திரெல்லாம் பஜனை நடக்கும் தெரியுமா? நிதானமாக நடக்கும். இன்னைக்கு என்னமோ கச்சேரி மாதிரி பண்ணிட்டு போகிறா பஜனை. அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஒரே டோல்கி மிருதங்கத்தை வச்சு ஒரே தெரியா எல்லாரையும் குதிக்க விட்டு அவள் பாட்டுக்கு சம்பிரதாயமாக எல்லாத்தையும் பாடின்னு வருவா. தாவாரம் முத்தத்தில் உட்காந்து நம்ம எல்லாரும் கேட்போம். ராத்திரி முழுக்க திவ்யநாமம் நடக்கும், தீப பிரதட்சிணம் நடக்கும். ராதா கல்யாணம்னா மறுநாளைக்கு கார்த்தால எழுந்து ஸ்நானம் பண்ணிட்டு யதோக்தமான முறையில் ஒரு சாத்வீகமாக இருந்தது. அந்த சாத்வீக நிலைக்கு கொண்டு போக வேண்டி இருக்க அதை ராஜசமாக மாற்றிட்டோம். அந்த பஜனையே ராஜசமாக மாற்றிட்டோம். அதுதான் இந்த ப்ராப்ளமே. இந்த ரிதம் தான் முக்கியம். அவன் என்ன சொல்கிறா, அவள் என்ன பாடுறா, என்ன சப்தம்ங்கிறது விஷயம் இல்லை. அந்த டோல்கி மிருதங்கம் ஜால்ராக்கு குதிக்கணும். பகவத்குணம் சங்கீத ஞானமும் பக்தி வினா அப்படின்னு ஆச்சாரியர் இது தியாகராஜ சுவாமிகள். அங்கே நாமம் தான் முக்கியம். அதுதான் முக்கியமாக இருக்கணும். அந்த மாதிரி சாத்வீகமாக தான் பண்ணணும். அதை குழந்தைகளுக்கு நம்ம அப்படி தான் அபியாசம் பண்ணணும். அது பிடிச்சதுங்கிறதுக்காக எதை வேணாலும் பண்ண முடியுமா? ஜனங்களுக்கு பிடிக்கிறதுங்கிறதுக்காக நான் பாப்பு வெட்டின்னு வர முடியுமா? நீங்கள் சொல்லுங்க. இல்லை இது இந்த இப்போல்லாம் வச்சுக்கிறாங்க, முள்ளம்பட்டி மாதிரி வச்சுக்கிறாங்க. நீங்கள் அது மாதிரி வச்சுன்னா நல்லா இருக்கும் தீட்சு வாழலாம், நான் அதுக்காக வெட்டின்னு வர முடியுமா? நான் எப்படி இருக்கேனோ அப்படி தான் இருந்தாகணும். நான் என் நிலைக்கு உங்கள் ஆயிடுச்சுன்னு வரணும்னு நான் நினைக்கணுமா, இல்லை உங்கள் நிலைக்கு நான் இறங்கணும்னு நினைக்கணுமா? நல்ல வழிக்கு காமிக்கணுங்கிறதே 10 பேரில் 4 பேர் தான் வருவா. அந்தந்த ஜீவனுக்கு எப்போ ஒரு அந்த நிலை வரதோ தானாகவே வந்துடுவார்கள். அதுக்கு நாம் வழிகாட்டியாக இருக்கணும். தரம் குறைஞ்சி இருக்கக்கூடாது. பஜனைகள்லாம் சாத்வீக முறையில் தான் அமையணும். அது இது மாதிரி பகவான் இது பஜனையில் பாடுற பாட்டு. இது கிருஷ்ண கர்ணாமிரதத்தில் உள்ளது. இது கிருஷ்ண கர்ணாமிரத ஸ்லோகம் தான் இது. இதை பஜனையில் ராகத்தோடு பாடுவார். பகவான் ராசக்கிரீடை பண்ணி கோபிகைகளுக்கு பரமானுகிரகம் பண்ணி
அக்ரூரர் வந்து அழிச்சுன்னு போய் பகவான் கம்சனை வதம் பண்ணி சாந்தீபினிங்கிற மகரிஷியினுடைய ஆசிரமத்தில் உஜ்ஜயின்கிற இடத்துல அங்கெல்லாம் போய் பார்க்கணும். அழகாக இருக்கும் உஜ்ஜயினு. சாந்தீபினி குருகுலங்கள்லாம் இருக்குது, பகவான் வாசித்த இடங்கள்லாம் இருக்குது. பக்கத்தில் ஒரு அங்காரக க்ஷேத்திரம் இருக்குது, செவ்வாய்க்கு ஒரு கோவில் இருக்குது அங்கே பக்கத்தில். அதெல்லாம் தரிசனம் பண்ணி பகவான் அங்கே வசித்து குருதட்சிணை கொடுக்கணும். படிக்கிறதுக்கு ஃபீஸு கிடையாது நம்ம ஹிந்து மதத்தில். 2 தானம், வித்தை அன்னம், சாப்பாடு படிப்பு, 2யுமே தானமாக பண்ணணும்னு தான் நம்ம ஹிந்து மதத்தோட ப்ரொசீஜர். இந்த பிரிட்டிஷ்காரை வந்து என்ன பண்ணிட்டான் அதுன்னா, ஃபஸ்ட் கிளாஸ் வியாபாரம் இது 2ம் தான். ஸ்கூல் ஹோட்டல் நடத்தினா ஃபெயிலியரே வராது. 200% லாபம் ஹோட்டல். ஒரு கரண்டி தோசைமா 100 ரூபா. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களேன், ஒரு கரண்டி தோசைமா 100 ரூபா. ஸ்கூல் எல்கேஜிக்கு 1.5 லட்சம் ரூபா. அதுக்கு ஏபிசிடி கூட சொல்ல தெரியாது. என்ன பைத்தியக்காரத்தனம் இது, என்ன பைத்தியக்காரத்தனம். நமக்கே அறிவு வேண்டாம். நீ என்னத்தை பண்ணினாலும் +2 வந்து காலேஜ் முடிச்சப்புறம் அதுக்கப்புறம் யோகம்னு ஒன்று இருக்குது. ஆரம்ப நிலையில் குழந்தைகள நல்ல சம்ஸ்காரங்கள், நிறைய ஸ்தோத்திரங்கள், குழந்தைகளுக்கு அந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டியெலாம் இருக்கிற மாதிரி உள்ளதை பண்ணணுமே தவிர திணிக்கக்கூடாது. குழந்தைகள்கிட்ட போய் இது மாதிரிலாம் வந்து ஃபீஸ் வாங்கி நெத்திட்டுக்காத, பூ வச்சுக்காத, வளையல் போட்டுக்காத, இது மாதிரி ஒரு இடத்துலலாம் கொண்டு சேர்த்து அது அப்படியே 4 வயசில் படிச்சுதுன்னா அப்புறம் தலை விரித்து போட்டு நிற்கும் ஜென்மா முழுக்க. அப்படி தானே நிற்கிறது. நாம் சேர்க்கறதேவே அந்த அறிவு. நம்ம மெட்ராஸில் அகோபில மேடம்னு ஒரு ஸ்கூல் இருக்குது ஸ்ரீநகரில். வாசுதேவாச்சாரியார்னு ஒரு மகான் இருந்தார். என் குழந்தையெல்லாம் அங்கே தான் படித்தார். டிவிஎனில் சீட்டு கிடச்சி நான் அதில் சேர்க்கலை. பிஎஸ்சியில் சீட்டு கிடச்சி அலமேலு மாமி கொடுத்து நான் அதில் சேர்க்கலை. இந்த வாசுதேவாச்சாரியார்கிட்ட தான் சேர்த்தேன். ஏன்னா உள்ளே வர தேவையாக அங்கே உட்காந்துருப்பார் வாசலில் சேர போட்டுண்டு. நெத்தியில் இட்டுன்னு வரலன்னா கண்ணாம்னான்னு வைவேறவர். திருமணம் இட்டுக்கணும்னா அங்கே எல்லாம் வச்சுருப்பார். ஐயங்காரனா திருமணம் இட்டுக்கணும், ஸ்மார்ட்டானா விபூதி இருக்கணும், பொம்மநாட்டி குழந்தைலாம் குங்குமம் இட்டுக்கணும், அது மட்டும்தான் அவர் கவனிப்பார். கார்த்தால பிரபந்த கிளாஸ் உண்டு, ஸ்தோத்திர கிளாஸ் உண்டு, உபநயனம் பண்ணணும். 8 வயசுக்குள்ளே உபநயனம் பண்ணிவிடணும் அந்த ஸ்கூலில் இருந்தால். வேத கிளாஸு கம்பல்சரி. அவன் +2 முடிக்கிறதுக்குள்ளே துவயத்தை முடிச்சு கொடுத்துருவார் அவருக்கு. ருக்வேதம்னா ருக்வேதம் அப்படின்னா நடத்தணும் நாம். அப்படின்னா அதனால தான் இதில் ஒரு சுவாரஸ்யம் சொல்லட்டுமே. எனக்கு தெரிஞ்சு ஸ்டேட்டில் ஃபஸ்ட்டில் வர்றது அந்த ஸ்கூல் தான். ஆனால் அந்த ஸ்கூல் வந்து இதில் வராது, பேப்பரில் வராது. ஏன்னா ஓரியண்டல் சம்ஸ்கிருதங்கிறதுனால மார்க் அதை சேர்க்க மாட்டான். தமிழ் மீடியம்ங்கிறதுக்காக மற்ற ஸ்கூல்லலாம் காமிப்பனே தவிர ஒரிஜினலாக ஸ்டேட் ஃபஸ்ட்டு வர்றது வருஷம் அந்த ஸ்கூல் தான். அந்த ஸ்கூல் எடுத்து பார்த்தேன்னா இந்த சாதாரண ஸ்டேட் ஃபஸ்ட்டு வாங்கின மார்க்கை விட கூட இருக்கும். இவன் என்ன நமக்கு அங்கீகாரம் கொடுக்கறது? ஏன் அதில் படித்தவன் தானே இந்த கூகுள் பிச்சை. இன்றைக்கி வேர்ல்டில் நம்பர் 1 உட்காந்துருக்கானே கூகுள் பிச்சை, அகோபில மடத்தில் படித்தவன் தான். அதனால் எதுக்கு சொல்கிறேன்னா, நீ என்ன அங்கீகாரம் கொடுக்கறது? இவன் அங்கீகாரம் கொடுக்க மாட்டானா? படித்து முடிச்சுட்டு கூகுளுக்கு நிறுவனம் வந்தோடனே நம்ம தமிழனை பார்த்தேலாங்கிறான். அதுக்கு முன்னாடி பார்ப்பான், இப்போ தமிழன். அவன் பிராமணன். அவன் எதுக்கு சொல்கிறேன்னா, அதுதான் முக்கியம். ஆரம்ப நிலையிலெல்லாம் குழந்தைகளுக்கு வந்து பணம் வாங்கக்கூடாது. இப்போ நிர்வாகத்துக்காக சில காரியங்கள் பண்ணுறோம், அது வேறு விஷயம். அதை ஒரு சுமையாக பண்ணக்கூடாது. படித்து முடித்த உடனே ஆச்சாரியாய பிரியந்தனமாகிருத்திய பிரஜாதந்தும் மாவ்யவச்சேத்ஸீஹி அப்படின்னு வேதம் சொல்கிறது. படித்து முடித்த உடனே குருதட்சிணை கொடுக்கணுங்கிறது. நீ என்ன படிச்சியோ அதுக்கு குருதட்சிணை கொடுக்கணும் அப்படின்னு. அது மாதிரி என்ன கொடுக்கணுங்கிறத நீ படித்ததே எனக்கு குருதட்சிணைன்னார் சாந்தீபதி. நீ பகவான் இல்லையா, உனக்கு நான் குருங்கிறது எனக்கு பெருமை இல்லையா? அதை கேட்டால் வாத்தியாரத்து மாமி இத்தனை நாளாக புதிய இல்லையோ என்னவோ, பகவான்னு சொல்கிறேலே எனக்கு குழந்தைய கொடுப்பாரான்னு. ஏற்கனவே 12 வருஷம் முன்னாடி ஒரு குழந்தை பிரபாச தீர்த்தத்தில் குளிக்க போன போது போயிடுத்து. இந்த சோமநாத்துன்னு சொல்கிற மத்தியில் அந்த இடத்துல முதல்ல சாப்பிட்டுடுத்து. அந்த குழந்தை எனக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்க, பிசாமதி பைத்தியம் அப்படிங்கிறார் இவர் அசடு அப்படிம்பார். எதை போய் அவர்கிட்ட கேட்குற, பகவான்டி அவன் அப்படின்னா. மாமி என்ன சொல்கிறான்னா, பகவான் இது மாதிரி சொல்கிற அவத்தை அசடு கிருஷ்ணா.
இதெல்லாம் பிரியத்தினால சொல்றது. மட்டம் தட்டுறதா இன்னைக்கு எல்லாத்தையுமே தப்பு தப்பாவே எடுத்துக்கிறது ஜனங்கள். அதை வந்து ஒரு திருத்தர ஸ்தானத்துல உள்ளவா அப்படிதான் பேசுவா. அன்னைக்கு சாதாரணமா நம்ம குடும்பத்துல சகஜமா பேசியிருந்ததெல்லாம் இன்னைக்கு பெரிய குற்றமானமா ஆயிடுச்சு. குழந்தைகளை கூட உரிமையா ஒரு வார்த்தை சொல்ல முடியாது அப்படிங்கிற லெவலுக்கு ஹார்ட் பண்றாலும் சாத்தணும். இப்படி சாத்துவார். எங்க வாத்தியார் என்ன பண்ணுவார்னா, சந்தை சொல்றதே இப்படி குனிய சொல்லி முதுகுல படார் படார்னு வைப்பார். அப்படிதான் அடிப்பார் அவர். குழந்தைகளை சுத்தோ லாலநாத்து. குழந்தைகள் எப்படி கட்டு போகும்னா, ரொம்ப ஓவர செல்ல கொடுத்தா கட்டு போயிடும். நன்னா வளர்க்கறது வேற. ஏன் எல்லாரையும் அடிக்கணுங்கிற அவசியம் இல்லை. நாம பார்த்து திருந்தும் சுயமாவே நல்லதா இருக்கும். சொன்னா திருந்தும், சொல்லியும் திருந்தல்லேன்னா அப்ப கண்டிக்கணும். அப்படிங்கிறது தான் விஷயம். மாமி இது மாதிரி சொல்றாருன்னு பகவான் போய் யமதர்மராஜாட்ட கேட்க, அவன் சொன்னான். அதெல்லாம் ஓல்டு ஃபைல்னா ஆகும். அதெல்லாம் எங்க போச்சுன்னே தெரியாதுன்னா, உன்னே தானே சிருஷ்டி பண்ணி அந்த குழந்தைய சிருஷ்டி பண்ணி அங்கேருந்து ஐஷ்ணு வரத்துக்குள்ள ஏற்கனவே 12 வயசுல அவன் போனா, அடுத்து 12 வயசு ஆயிடுத்து, 24 வயசு. 24 வயசுல அவன் வந்து முட்டாளா இருந்தான்னா வாத்தியார் பையன் மக்குன்னு ஆயிடும். அப்படி ஆகக்கூடாதுங்கிறதுக்காக எல்லாத்தையும் பகவான் எப்படி பிரம்மாவுக்கு ஹிருதாய ஆதி கவையே முக்கியந்தி யத் சூரையா அப்படின்னு சொல்றோமோ, அது மாதிரி எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தவனுக்கு ஞானத்தை கொடுத்து அந்த குழந்தையை கொண்டு வந்து கொடுத்தார் அப்படின்னு சரித்திரம். அப்புறம் துவாரகைங்கிற நகர நிர்மாணம் பண்ணி பகவான் பலராம சுவாமிக்கு கல்யாணம் ஆச்சு. பகவானுடைய கல்யாணத்தை சொல்றார் சுகாச்சாரியா. விதர்பாதிபதிர் மகான் ரஜாசீத் பீஷ்மகோ நாம விதர்பாதிபதிர் மகான் தஸ்ய பஞ்சாபவன் புத்ராஹ கன்யைகா சவரானனா ருக்மக்ரஜோ ருக்மரதா ருக்மபாகுரணந்தரः ருக்மகேசோ ருக்மமாலி ருக்மிண்யேஷாம் ஸ்வசாசதி சோபஸ்ருத்ய முகுந்தஸ்ய ரூபவீரிய குணஸ்ரீயः கிருஹாகதைர்கீயமானாः தம்மேனே சதிருஷம் பதிம். ஒரு பையனை பார்க்கறதா இருந்தா என்ன தகுதி இருக்கணும், பொண்ணை பார்க்கறதா இருந்தா என்ன தகுதி இருக்கணும். பொண்ணுக்கு பையன் பார்க்குறோம், என்ன தகுதி இருக்கணும். பையனுக்கு பொண்ணு பார்க்குறோம், என்ன தகுதி இருக்கணும். இன்னைக்கு நாம என்ன தகுதி பார்க்குறோம். அவ அப்பா யாரு, அம்மா யாரு, குலம் யாரு, கோத்திரம் யாரு, ஹைட்டு, வெயிட்டு, படிப்பு, டப்பு, இந்த நாளோட முடிஞ்சு போயிடுதா வாழ்க்கை. ரூப வீரிய குண ஸ்ரீயாக. ரூபம் நன்னா இருக்கணும், பராக்கிரமசாலியா இருக்கணும், குணம் நல்ல குணமா இருக்கணும். பலசாலியா இருந்து போக்கிரியா இருந்துட்டான்னா ஐஸ்வர்யவானா இருக்கணும். ஐஸ்வர்யவானா என்ன அர்த்தம்னா யோகம் இருக்கணும் ஜாதகத்துல. எத்தனையோ பேர் பணக்காரத்துல பிறந்தும் யோகம் இல்லாம ஜாதகமா இருக்கும், தரித்திரமா போயிடுவான். சில பேரை பார்த்தேன்னா பரம ஏழியா இருப்பான், கோட்டீஸ்வரன் ஆயிடுவான். இந்த கேரளாவில் பட்டம் சிவராமகிருஷ்ணயர்னு ஒருத்தர், திருவனந்தபுரத்தில் பட்டம் சிவராமகிருஷ்ணயர் அப்படின்னு எங்காத்த சம்பந்தி. அவெல்லாம் அவர் இவ எல்லாமே எல்லாருமே எங்காத்த சம்பந்தி தான். நம்ம கல்யாண் ஜுவல்லரி இவ எல்லாமே. அவர் வந்து அவரோட சதாபிஷேகத்தில் சொன்னார், எனக்கு திருநெல்வேலி தான் தீட்சிதர், எங்கள் அப்பாவோட நான் இருக்கோம். எங்கள் அப்பாட்ட சொல்கிறார், நான் இந்த ஊருக்கு வரதே 18 வயசு, ஒத்த வேஷ்டி தான் எனக்கு, ஒத்த வேஷ்டி தான், இன்னொரு வேஷ்டி கூட கிடையாது. இந்த கோவிலில் சாப்பாடு போடுவா, அதை தான் சாப்பிடுவேன் நான். ஒரு கணக்கு பிள்ளையாக சேர்ந்த ஒரு வெள்ளைக்காரன்ட்ட கல்யாணம் பண்ணிண்ட. இவளை மாமியை காமிக்கிறார், இவளை கை பிடிச்ச போகிறதே வெள்ளைக்காரன் என்ன பண்ணிட்டான், ஒரு 2000 ஏக்கர் எஸ்டேட்டை இவர்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டான். 2000 ஏக்கர் டீ எஸ்டேட்டை அப்படியே இவற்றை கொடுத்துட்டு போயிட்டான். அது என் சாமர்த்தியம் இல்லை, இவர் ராசிம்ப. அந்த யோகம் இருக்கணும் ஜாதகத்தில். தரித்திர ஜாதகமாக இருந்து 10 பொருத்தம் வந்து தரித்திர ஜாதகமாக இருந்தால் என்ன பிரயோஜனம். அதனால இந்த 10 பொருத்தங்கள்லாம் நான் முக்கியத்துவமே கொடுக்க மாட்டேன். அது வேண்டாம்ங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். நான்
ஏன்னா அதனால தான் கல்யாணம் பெருசாக தடைபடுறது. ஏக நட்சத்திரமா 9 நட்சத்திரத்தை சேர்க்கலாம்னு சொல்றோமோன்னு நாம, அப்ப 10 பொருத்தமுமே இருக்காது. ஒரே நட்சத்திரமா 9 நட்சத்திரத்தை நீங்க சேர்த்தேன்னா 10 பொருத்தமுமே இருக்காது. எதுக்கு சொல்றேன்னா அதை விட ஜாதகம் நல்ல குணமா இருக்கணும். ஸ்ரீயாக இது பொன் குழந்தைகளை பார்க்கறத எப்படி பார்க்கணும்னால் தாம் புத்தி லட்சண ஔதாரிய ரூப சீல குணாஸ்ரீயா இத்தனை விஷயம் இருக்கு. முதல்ல புத்திசாலியா இருக்கணும். கண்ணத்துறைன்னா வாய தரக்கூடாது. ஃபோன் பண்ணா யாரோ பண்ணினா எனக்கு தெரியாதுன்னு சொன்னா அவாவா 1000 விஷயத்துல இருக்கும். ஃபோன் அட்டன் பண்ணி நம்ம இந்த காலத்துல எல்லாம் அவளுக்கு தனியா செல்லு வந்துருத்துன்னு வச்சுக்கோங்களேன். அந்த காலத்துல ஒரு பெரிய காரியம்னா யாரோ ஃபோன் பண்ணியிருப்பா, அதெல்லாம் மாமா இல்லைன்னு சொல்லிட்டு வச்சுருவா மாமி. நீங்க யாரு என்ன விஷயம் அப்படின்னே கேட்க மாட்டா. அது பெரிய வயத்தறிச்சல். அதெல்லாம் இந்த மாதிரி அசட்டெல்லாம் கல்யாணம் பண்ணி மண்ணாடுறது இருக்கு பாருங்க. வாசல்ல வந்தா கூட பதில் சொல்ல தெரியாது. போ 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 அப்படின்பா. அவன் யாரு என்ன ஒரு நிர்வாகம் பண்ற அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ற கெப்பாசிட்டி வேண்டாமா சொல்லுங்க. புத்தி லட்சணம் இருக்கணும். இந்த ரூபம் கிடையாது. என்ன ஃபேஷன் ஷோவா நடத்த போறோம் நாம? குழந்தைகளை பார்த்தா குடும்ப லட்சணத்தோட இருக்கணும், ஔதாரியம் இருக்கணும், எல்லாத்துக்கும் மேல மனசு இருக்கணும். அது பெரிய தண்டனை வாழ்க்கையில. மனசு இல்லாத மனைவி அமைஞ்சுட்டான்னு வச்சுக்கோங்க, நரகம்னு தனியா கிடையாது. காப்பி கூட நம்ம சோமாயச்ச ருத்ராயச்சானு ஏகாதச ருத்ரா அபிஷேகம் பண்ணி தான் வரும். தண்ணி காப்பி தான், தண்ணி மோர் தான், தண்ணி சாப்பாடு தான், தண்ணி பொழுது முடிஞ்சா ரசம் தான், வேற ஒன்றும் சமையல் கிடையாது. சம்பாதிக்கிறதுக்கும் குறைச்சல் கிடையாது. நோட்டா சம்பாதிப்பான். சாமானியும் வாங்கி போடுவான், அது புழு பிடிச்சு கொண்டு போடுவல். சமைக்க மாட்டா. மனசு கிடையாது. 4 பேர் வந்தா மிந்திலாம் அந்த காலத்துல எல்லாம் பார்த்தேன்னா சாப்பிட்டுட்டு போனான்னா அவ போய் கொண்டாடுவா. ராமசுவாமி ராத்துக்கு போனேன், அப்படி ஒரு காப்பின்னு, அந்த மாதிரி காப்பியை நான் குடிச்சது இல்லை சார் அப்படிங்கிறா. அந்த பெருமை இல்லை, பெருமையும். இந்த மாதிரியான ஒரு மனசு இருக்கணும். ஔதாரிய குணம் நல்ல குணமா இருக்கணும். சீலம் இருக்கணும். சீலம் சுபாவே சத்விருத்திகின்னா, நீ என்ன படிங்கோ என்ன விவகாரம் பண்ணுங்கோ, அந்த குடும்பத்துக்கு உள்ளதான சில சிஸ்டம் இருக்கு. பாரத தேசத்துக்குன்னு சில வாழ்க்கை முறை இருக்கு. குடும்பத்துல விளக்கேற்றி வைக்கிறது, கோலம் போடுறது, பண்டிகைகள்லாம் வந்து அதை கொண்டாடுறது, சுவாமிக்கு நைவேத்தியம் பண்றது, 2 புஷ்பம் போடுறது, இதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு வச்சுக்கோங்க, நாசமா போயிடும் வாழ்க்கை, நரகமா போயிடும். இதுல எல்லாம் எனக்கு நம்பிக்கையே கிடையாது அப்படின்னு சொன்னா என்னத்தை பண்ணி தொலைக்க முடியும் சொல்லுங்க. குழந்தைகள் இதுல வந்து அவளை மட்டும் குறை இல்லை, இந்த பெண்ணை பெத்தவாழ்த்தையும் சொல்லணும். நாம அவ பிரியமா இருக்கிறது தப்பு இல்லை, இதெல்லாம் புரிய வைக்கணும் குழந்தைகள். இந்த ஸ்திரீ தர்மத்தினாலதான் சகல தர்மமுமே ரட்சிக்கப்படுங்கிறார் பீஷ்மாச்சாரியார். ஸ்திரீ தர்மம் கெட்டு போயிடுத்துன்னா எல்லா தர்மமும் கெட்டு போயிடும். அப்படின்னா என்ன சார்னால், பூமி கெட்டு போயிடுத்துன்னா அப்புறம் நீங்க என்ன ஒசத்தி விதைய போட்டாலும் விதை வேஸ்ட் தான். புரியறதா அப்ப நான் சொல்றது? பூமி கெட்டு போயிடுது, அப்புறம் நீங்க என்ன ஒசத்தியான விதைய போட்டாலும் அந்த விதைக்கு எஃபெக்ட் இருக்காது. அது மாதிரி ஸ்திரீ தர்மம் கெட்டு போயிடுத்துன்னா எல்லா தர்மமும் கெட்டு போயிடும். அதனாலதான் ஸ்திரீக்களை ஜாக்கிரதையா வச்சுக்கணும், பவித்திரமா வச்சுக்கணுங்கிறது. இதெல்லாம் சொல்லி வந்த கிரகாகதைஹி கீயமானாக, வீட்டுக்கு வந்தவா சொல்லி பகவானும் ருக்மணியும் ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டு கல்யாண காலம் வரத்தே இந்த மூத்த பையனா உள்ள ருக்மி சிசுபாலனுக்கு ஏற்பாடு பண்ண. ருக்மிணியானவள் தனக்கு தெரிஞ்ச ஒரு பிராமணர்கிட்ட தன் மனசுல உள்ளதெல்லாம் 7 ஸ்லோகமா சொல்லி அனுப்ப, அந்த பிராமணரும் துவாரகையில போய் சொல்றார். சுத்வா குணான் புவன சுந்தர ஸ்ருண்வதாந்தே நிர்விஷ்ய கர்ண விவரைர் ஹரதோங்கதாபம் ரூபம் திருஷாம் திருஷிமதாம் அகிலார்த்தலாபம் त्वयि अच्युता विशति சித்தமபத்ரபம் மே. பக்தியோட சொல்லப்பட்டதான ஸ்லோகம் இது. நவவித பக்தியையுமே இந்த ஸ்லோகத்துல சொல்லியிருக்காள் அவள். உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறது, நீ ஒரு ராஜகுமாரன், நான் ஒரு ராஜகுமாரி, நீ ஒரு ஆண், நான் ஒரு பெண் அப்படிங்கிற மனோபாவத்துல இல்லை. எந்த உன்னோட பாதத்திலேருந்து கங்கை கிளம்பினதுன்னு சிவபெருமான் தலையில பக்தியோடு வச்சுருக்காரோ அந்த பாதத்துக்கு சேவை பண்ணணும்னு ஆசைப்படுறேன், அந்த பாதத்துக்கு நான் சேவை பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு ஒன்று பகவான் கிளம்பி வர. அம்பாளை தரிசனம் பண்ணிட்டு ருக்மணியும் வர. ருக்மணி வர வழியில பகவான்
நிற்க, ருக்மணியும் பகவானை பார்க்க, பகவானுடைய தேரை நோக்கி வர, பகவான் தேர்லேருந்து இறங்கி ரதம் சமாரோப்ய சுபர்ண லக்ஷணம் ராஜன்ய சக்கரம் பரிபூய மாதவா அப்படி கையை கொடுத்து தூக்குறான் பகவான். ருக்மணி அப்படி கையை பாணிகிரகணம்னு பேர். அங்கே உள்ளவாழ்லான்னு சொன்னால் முதல்ல ஆஹா ஓன்னா, அப்புறம் இவருக்கும் கல்யாணமா இல்லை, அவளுக்கும் கல்யாணமா இல்லை, கல்யாணமாகாத பொண்ணு, அதுவும் இன்னொருத்தருக்கு நிச்சயம் பண்ண பொண்ணு, இவர் தொடரலாமா, இது அயோக்கியத்தனம் இல்லையா, இத்தனை ஒரு பேச்சுகள் வருமானோ, இதெல்லாம் பேசிட்டு இருக்க முடியாது பகவத் குணத்துல. அதனால சுகாச்சாரியர்கள் ஒரே வார்த்தையில சொல்லிட்டு போறார், பரிபூய மாதவான்னார். மான்னா மகாலட்சுமி, தவன்னா பதி, அவனோட பொண்டாட்டிய அவன் அழிச்சுன்னு போறான். உனக்கு என்ன வேத்தரிச்சல்? தம்பதிகள் ஜோடி ஜோடியா பைக்ல போறதை பார்த்து கல்யாணம் ஆகாதவன் வருத்தப்படலாமோ சொல்லுங்க? அது மாதிரி அவர் பொண்டாட்டி அவர் அழிச்சுன்னு போறார். சிசுபாலன் என்ன பண்ணான்னா, அவனை வாடான்னு கூப்பிட்டால், நான் எல்லாம் கல்யாணம் பண்ணி நான் அவளோட தானே வாழப்படுறேன், நீங்களாம் போய் பார்த்துக்கோங்கன்னா, அவனுக்கு இது மாதிரி பகவான் தூக்கின்னு போனார் அப்படின்னு தெரிஞ்ச உடனே, அந்த காலத்துல எல்லாம் லாட்ஜ் எல்லாம் கிடையாது, கிராமத்துல கல்யாணம் பார்த்த வாளுக்கு தெரியும், அவாத்துல தங்க வைப்பா எல்லாரையுமே. பொண்ணாத்த உத்தராத்துல தங்கி வைப்பா, பந்துக்களை உத்தராத்த, எல்லாருமே சகஜமா இருப்பா. ஏன்னா சாப்பாடு ஒரு இடத்துல தான், தங்குறது மட்டும்தான் அங்க வேலை. அப்படிங்கிற மாதிரி ஒரு வீட்டுல தங்க வச்சிருந்தா, இவனுக்குன்னு உள்ள அந்த கெஸ்ட் ஹவுஸ்ல பகவான் வந்து தங்கிவிட்டார். இவனுக்கு வேற வீடு அந்நிய கிரக நிவேசனேன்னு எங்க பாகவதத்துல இருக்கு. இன்னொரு வீட்டை ரெடி பண்ணி தான் உட்காந்து வச்சா அவனை. அவன் அழ ஆரம்பிச்ச உடனே இந்த வீட்டுக்காரா வந்தா, ஏதோ கல்யாணம்னு கேட்டா வீட்டை கொடுத்தா, இந்த அழுகைக்கெல்லாம் இந்தாங்கிற இடம் இல்லை, இதை உங்காத்துல போய் வச்சுக்கோங்கன்னா அவன் அழுதான். ஹிருததார மிவாத்துரம்னா சொந்த மனைவியை பறி கொடுத்தா மாதிரி அழுதான். இந்த பாபிதான் ராமாயணத்துல ராவணன் சீதையை தூக்கின்னு போனவன். பதிலுக்கு ராமன் தூக்க முடியுமா அவன் முண்டாட்டிய? அதனால பகவான் தூக்கினா எப்படி இருக்குங்கிறத காமிக்கிறார். அப்புறம் வர வழியில ருக்மிணியையும் பகவான் சிரிச்சிட்டு அனுப்பிச்சுட்டு தூக்கின்னு வந்ததுதான் கல்யாணம்னு நினைச்சிடக்கூடாது. அதனால கர்காச்சாரியால வரவழைச்சு இந்த ருக்மிணியினுடைய அப்பா பீஷ்மகன் அவரை பத்னியையும் யோகா சக்தியினால வரவழைச்சு துவாரகையில புறமானிய விதிவத்துங்கிறார் சுகாச்சாரியா. யதோக்தமான முறையில ஜப ஹோமங்கள்லாம் பண்ணி நம்ம கல்யாணம் எப்படி பண்ணுவோமோ அப்படியே பண்ணினான் பகவான். ராட்சச விதானம்ங்கிறது கிரகிக்கிறதுக்கு தானே தவிர கல்யாணம் முறையா நடந்ததுதான். பகவானே பீஷ்மக சுதாம் ஏவம் நிர்ஜித்ய பூமிபானு புறமானீய விதிவத் உபயேமே குருத்வா நிலமேகநீபாகாரம் பாலார்க்க சமான சேலம் நீலாம்பரானுஜம் கோபபாலகம் நீலாலகாந்தம் ஆலோகயே ருக்மிணி கல்யாண கோபாலம் द्वारकापुर मंटपे द्वादशादित्य सन्निभे भूरि रत्न सिंहासने भूसुरगणे विरासने सुखासीनं विश्वमंगलदायिनं धीरयोगी संसेवनं देवकी वसुदेव सूनुं आलोकये रुक्मिणी கல்யாண கோபாலம். அழகான மன்மதனா பகவான் ஸ்ரீயப்பதியானான். திருவில்லாத்தேர் என்ன தேரே அப்படிம்பார் ஆழ்வார். மகாலட்சுமி இல்லைன்னா பகவானே நமக்கு வேண்டாம். மகாலட்சுமியோட இருந்தாதான், தாயாரோட இருந்தாதான் பெருமாளுக்கு பெருமையே தவிர தாயார் இல்லைன்னா பகவானுக்கே பெருமை கிடையாது. அப்பேற்பட்ட பெருமாள் மகாலட்சுமியோட சேர்ந்தார். அப்புறம் மற்ற மகிழ்ச்சிகளுடைய விவாகமாகி பஞ்சபாண்டவர்களுக்கு அனுகிரகம் பண்ணி பரமசகாவான குச்சேலனுக்கு அஷ்டைஸ்வரியத்தை கொடுத்தான் பகவான். இதில் ஒரு ஆச்சரியம் என்னன்னா, தன்னை வந்து பார்த்த குச்சேலன் கையில ₹1 பகவான் கொடுக்கல. தனமே பூரி நாததாத்துங்கிறார். எவ்வளவு பெரிய கிருப்பேங்கிறார். பின்ன என்ன பண்ணினான் பகவான், எப்படி இத்தனை ஐஸ்வர்யம் வந்தது அப்படின்னு அவருடைய பத்னி கேட்கிறார். நீங்க கேட்டே இல்ல பகவான்கிட்ட? கேட்கல. எப்படி இவ்வளோ செல்வம் வந்தது? என்னை வாசல்ல நிறுத்தி வச்சு ஒரு தடவை ஏற இறங்க பார்த்தாண்டி. மகாவிபூதேரவலோகதோன்யா நைவோபத்ய. அது மாதிரி ஒரு 5 செகண்டாவது பார்க்க மாட்டாராங்கிறதுக்காக இடிச்சு பிடிச்சுன்னு போய் திருப்பதியில் நிற்கிறோம். நான் ஒரு 5 செகண்டாவது நம்மளை பார்க்க மாட்டாரா?
அப்படி ஒரு ஏற இறங்க பகவான் பார்த்தார். அதனுடைய மகிமை. இந்த ஐஸ்வர்யத்தை கொடுத்ததுனால அவர் சொல்லல, தாஸ்யம் புனர் ஜென்மனி ஜென்மனி அத்யைவமே சௌஹிருத சக்கியமைத்ரி. இந்த கருணை, இந்த ஸ்நேகம், இந்த சுஹ்ருத் பாவம் இதெல்லாம் பார்க்கறதே மோட்சத்துக்கு போகணும்னு எனக்கு தோணலை. இன்னும் பல ஜென்மா எடுக்கணும், பகவத் பக்தி பண்ணணும், பாகவத புராணம் பண்ணணும், பிரவச்சனம் பண்ணணும், நிறைய ஜனங்கள்கிட்ட போய் பகவானை பற்றி சொல்லணும், பகவானுக்கு கைங்கரியம் பண்ணணும். காணப்பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தேம்பார் அப்பர் சுவாமிகள். மகான்கள்லாம் அந்த பக்தியை அப்படி அனுபவிச்சிருக்கா. இவர் தான் சொல்றார், இதுலேருந்து தான் எடுக்கிறார். தாஸ்யம் புனர் ஜென்மனி ஜென்மனி சியார். எல்லா ஜென்மாவிலையும் நான் தாசனா இருக்கணும். ஜென்மனி ஜென்மனி தவ பக்தி தேகிமே கிருபையா ராகவா அப்படின்னு அண்ணாவோட கீர்த்தனம். எனக்கு ஜென்ம ஜென்மாவா எனக்கு பக்தி வேணும். புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன் திருவடி என் மனத்தே வழுவாதிருக்க வரம் வேண்டும் அப்படிங்கிறார் அப்பர் சுவாமிகள். இது மாதிரி நிறைய பக்தர்கள் அந்த பக்தியை அப்படி அனுபவிச்சிருக்கார்கள். அந்த சரித்திரம் சொல்லி, மிருதபுத்திர ஆணையன்னு சொல்லி அந்த சந்தான கோபால சரித்திரம்னு ஒன்று, அதை சொல்லிவிட்டு ஏகாதசத்தில் நாரதர் வந்து நந்தகோபருக்கு உபதேசம் பண்ணதை சொல்லி, நவயோகிகள்னு 9 பேர் வந்து நந்தகோபருக்கு உபதேசம் பண்ணதை சொல்லி, ஜனகனுடைய சபையில் சொன்ன விஷயத்தை சொல்லி, பகவான் வந்து உத்தவனுக்கு உபதேசம் பண்ணுறதே இந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறார். பிக்ஷு கீதை சொல்கிறார், தத்தாத்திரேய உபதேசம் 24 குருக்களை சொல்கிறார். சொல்லி முடித்த உடனே பகவான் அந்தர்தானம் ஆயிட்டான். சுகாச்சாரியால் இந்த கலிலக்ஷணம் சொல்லி பிரளயத்தை, சதுர்விதமான பிரளயங்கள்லாம் சொல்லி இவரை பார்த்து கேட்கிறார். பரீட்சித்தை பார்த்து கிம்பூய ஸ்ரோதி அருகசி இச்சசி, நீ என்ன இன்னும் கேட்கணும்னு விரும்புகிறாய் அப்படின்ன உடனே, நீங்க திரும்ப திரும்ப சொல்லி என் ஹிருதயத்தில் பகவான் கோபாலன் தரிசனம் கொடுக்கிறார். 7 நாள் முன்னாடி வரத்தே நான் மோட்சத்தை அடையறதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டேன். நீ உட்காந்துக்கோ, பகவத்குணத்தை கேளு போகணும்னு சொன்னேன். பகவத்குணத்தை சொல்லி கோபாலன் ஹிருதயத்தில் தெரிகிறான். இந்த சட்டையை எத்தனை தட்சகன் வேணாலும் கிடைச்சிக்கட்டும், ஆனால் இப்போ ஏற்பட்ட ஒரு அருமையான பாகவதத்தை உபதேசித்த உங்களுக்கு என்னால் முடிஞ்சது இந்த நமஸ்காரம் தான் அப்படின்னு சொல்லி தத்பாதமூலே அவருடைய சரணத்தில் போய் பகவான் இந்த ராஜா சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் நதேன மூர்த்னியா பத்தாஞ்சலி இதமாகத விஷ்ணுராதா அப்படின்னு வரும். நமஸ்காரம் பண்ணி, சித்தோஸ்மி அனுகிரகீதோஸ்மி பவதா கருணாத்மன ஸ்ராவித்தோ எச்சமே சாட்சாத் அநாத நிதனோ ஹரி. இந்த குருவுக்கு அதுதான் மகிமை. கொண்டு ஹிருதயத்தில் உட்காத்தி வச்சுருவார் பகவானை. அதுதான் உபன்யாசம்னு பேர். உபசமீபே நியாசம். உபன்னா பக்கத்தில், நியாசம்னா வைக்கிறது. நம்ம கேட்கறதே பகவானோட இருக்கா மாதிரி இருக்கணும். என்ன வம்பளக்கிறதுக்கு அந்த இடம். வெண்டைக்காய் கறி இப்படி பண்ணுறது, முருங்கைக்காய் சாம்பார் எப்படி பண்ணுறது, எல்லா கதையில் 3 மணி நேரம் இதை பேசிவிட்டு கதையை சொல்ல மாட்டான். நான் அந்த ஊருக்கு போனேன், இந்த ஊருக்கு போனேன், அதை பண்ணேன், இதை பண்ணேன், இதை பேசினேன், அதை பேசினேன். இதுக்கெல்லாம் வம்பளக்கிறதுக்கு நிறையா இருக்கு. முந்தியெல்லாம் கூட தேடின்னு போகணும். இப்போ நம்மளை தேடின்னு வந்துடுத்து வம்பு. ஃபோனு, டிவி இவிலாம் உட்காண்டா எல்லா வம்பும் நம்மக்கிட்ட வந்துடுத்து. முந்தியாவது 2 பேர்கிட்ட போய் வம்பு தேடுறதுன்னு போவா. கிளம்பி மத்தியானம் சாப்பிட்டு முடித்த உடனே அக்ரஹாரங்கள்லாம் குட்டிச்சோராக போடுதே அதனால தான். வாசலில் வந்து உட்காந்து பார்த்து எல்லாம் தெரியும், வந்துடுவா. அப்பெல்லாம் காய வைக்கிறேன், வடாங்காய வைக்கிறேங்கிற பேரில் வந்து உட்காந்து ஊர் வம்பெல்லாம் அளந்து அவனை பற்றி இவனை பற்றிலாம் அபிப்பிராயம் சொல்லிட்டு கடைசியில் அது மாதிரிலாம் இல்லாமல் இப்போ வம்பெல்லாம் தேடின்னு வந்துருத்தோம். ஆனால் அதே சமயம் வந்து வம்பு பேசுறதுக்காக இல்லை, இது பகவத்குணத்துக்காக, பகவன் நாமா சொல்வதற்காக ஏற்பட்டது. ஜிஹ்வாம் லப்த்வாபியோ விஷ்ணும் கீர்த்தனீயம் ந கீர்த்தயேத்து லப்த்வாபி மோக்ஷனிஸ்ரேணியும் சனாரோகதி துர்மதிகின்னு சப்தமஸ்கந்தத்தில் பாகவதத்தில் இருக்காது அந்த ஸ்லோகம். பழைய பாகவத புஸ்தகத்தில் இருக்கும் அது, இந்த கும்பகோண புஸ்தகத்தில் இருக்கும் அது. வாக்கு அடைஞ்சதே பகவன் நாமா சொல்றது. பள்ளத்தில் ஒருத்தன் விழுந்துட்டான், அவன் ஏறுறதுக்கு உள்ள சாதனம் என்ன? ஏணி. அது மாதிரி சம்சார சாகரத்தில் உள்ள நம்மளை தூக்கி விடக்கூடியதான ஏணி இந்த வாக்குங்கிறது.
இது வேண்டாம்னு சொன்னான்னா ஒருத்தன் முட்டாள் இல்லையா? பகவன் நாமாவை தவிர பாக்கி எல்லாம் பேசுவா. கோழி சொல்வதென்றால் கொண்ட முட்டும் துள்ளும் கோவிந்தா என்றே சொன்னால் கொண்டு உறக்கம் தள்ளும் என்ன புண்ணியம் செய்தேனோ சத்குருநாதா. அபூர்வமான ஒரு கீர்த்தனை குருஜியோடது. ராத்திரி முழுக்க வம்பு பேச பேசுவா. 12 மணி 1 மணி 5 நிமிஷம் கதையில் உட்கார்றதுக்கு முன்னாடி அப்படியே கண்ணை மூட ஆரம்பிச்சிடும், கொண்டு தள்ளும். கோபிகா ஜீவனஸ்வரம்னா தலையை குனிஞ்சுருவான், கோவிந்தா கோவிந்தான்னு சொல்ல மாட்டான். கத்த வேண்டி தானே இறஞ்சி. பகவன் நாமா மந்திரம் உபாம்சுவா சொல்லணும், நாமா இறஞ்சி சொல்லணும். எவ்வளோக்கு எவ்வளோ இறஞ்சி சொல்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ விசேஷம். இதை சொல்லி சுகாச்சாரியாலும் கிளம்பி போக தட்சகனால தீண்டப்பட்ட சரீரம் போய் பின்னாடி சவுனகாதி மகர்ஷிகள் இதை கேட்கறதே சூத பௌராணிகர் இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிவிட்டு கடைசியில் சங்கிரகாத்தியாயம் அப்படின்னு பாகவதத்தில் ஒரு அத்தியாயம் மேலே இப்போ பாராயணம் பண்ணுவோம். அதை முடிச்சுட்டு அதை பாகவதம் முடிக்கிறதேவே 3 ஸ்லோகம் முக்கியமான ஸ்லோகம். நாம சங்கீர்த்தனம் யஸ்ய சர்வபாப பிரணாசனம் பிரணாமோ துக்கசமனஹா தம் நமாமி ஹரிம் பரம்னு முடியறது. இந்த சுகாச்சாரியால் அப்படிங்கிறவர் பரீட்சித்துக்கு பாகவதம் சொல்லி தட்சகன்கிற அந்த பாம்பு கடி பாதை இல்லாமல் பண்ணினார். நம்மளெல்லாம் கலிங்கிற தட்சகன் பிடிச்சுன்னு இருக்கான். அப்படிங்கிறத அதுலேருந்து மீளணும்னா இந்த பாகவதம் தான் நமக்கு கதி. ஒரு கால் நாம் மோட்சத்தை அடையலை, கர்ம சேஷம் மிச்சம் இருக்குன்னாலும் பவே பவே யதா பக்தி பாதையோஸ்தவஜாயத்தை ததா குருஷ்வ தேவேஷா நாதத்வன்னோ யத பிரபு. நான் எந்த ஜென்மம் அடுத்தாலும் உன் சரணத்தை எனக்கு பக்தி இருக்கா மாதிரி பண்ணு கோபாலா. 2வது பிரார்த்தனை. 3வது நாம சங்கீர்த்தனம் எஸ்ய சர்வபாப பிரணாசனம் பிரணாமோ துக்கசமனஹா அப்படின்னு பாகவதம் முடியறது.